Hi friends, today we are going to see a topic called content type exclusion in meta ads. Imagine you are watching cartoon on TV, but your mom says you can see except scary movies or boring news. So she is helping you avoid stuff you don't like and also that is not good for you. In same way, Meta asks businesses, do you want to run your ad next to every kind of video or just the ones that are very fun and safe? So you can say no scary stuff, no bad language, no violent contents, just like your mom's rule. Why it is so important? Because if your ad shows up next to something bad or negative content, then people will not trust your brand. So this tool helps keep your ad in safe, clean and happy place. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கண்டென்ட் டைப் எக்ஸ்க்ளூஷன் இன் மெட்டா ஆட்ஸ். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, இப்போ நீங்க ஒரு டிவி பார்க்க போறீங்க, கார்ட்டூன் சேனல். ஸோ உங்க அம்மா வந்து அலோவ் பண்றாங்க, பட் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, ஸ்கேரி ஆர் ஹாரர் மூவிஸ் பார்க்கக்கூடாது அண்ட் போரிங் நியூஸ் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, உங்களோட சேஃப்டிக்கு, ஆல்சோ உங்களுக்கு பிடிக்காத ஸ்டஃப் நீங்க பார்த்தீங்கன்னா உங்க சீக்கிரம் போர் அடிச்சுங்கிறதுக்காக ஒரு குட்டி வார்னிங் தருவாங்க எப்பவும். இது மாதிரி நம்ம மெட்டாக்கு சொல்றோம், லைக் என்னோட ஆட் வந்து ஒரு ஸ்கேரி வீடியோ ஆர் பேட் லாங்குவேஜ் ஆர் வைலண்ட் கண்டென்ட் இருக்க வீடியோஸ்ல என்னோட ஆட் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ தட் பீப்புள் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல டிஸ்பிளே ஆனிச்சுன்னா நம்ம பிராண்டை வந்து ஒரு நெகட்டிவாக போகும், நம்ம பிராண்டோட நேம் நெகட்டிவாக போயிடும், இல்லை வந்து பீப்புள் வந்து சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கண்டென்ட் டைப் எக்ஸ்க்ளூஷன் ஆப்ஷன் மெட்டா ஆட்ஸில் யூஸ் பண்ணி நம்ம ஆட் எங்கெங்கே ரன் ஆகணும் அப்படிங்கிற டிசிஷன் நம்மளே வந்து எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் கண்டென்ட் டைப் எக்ஸ்க்ளூஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற டாபிக் பார்க்கலாம். பாய்.